தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற சிஎம் எலெக்ஷன் நடக்க போகுதுல, அதில் முக்கிய கட்சிகளாக கருதப்படக்கூடிய எந்த கட்சி ஜெயித்தாலுமே ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் தான். அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு கண்டினியூ பண்ணுங்கள். முக்கிய கட்சின்னு சொன்னால் நான் 3 கட்சி சொல்லிடுறேன். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே. டிஎம்கேவுடைய முன்னாள் முதலமைச்சராகிய கலைஞர் அவர்கள் கூட கன்சிக்யூட்டிவாக சிஎம் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சது கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு மறுபடியும் செகண்ட் டைமும் ஜெயிச்சது கிடையாது. இப்போ டிஎம்கே முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்காங்க. அவங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் சிஎம்மாக நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ டிஎம்கேவுடைய கோலாக இருக்கும். அடுத்து ஏடிஎம்கேக்கு வருவோம். ஏடிஎம்கேல இது வரைக்கும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டாக அறிவித்து ஜெயிச்சிருக்காங்க. ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்க எல்லாம் சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணி ஜெயிக்கல. ஒரு சுச்சுவேஷன்னால சிஎம் ஆயிருக்காங்களோ தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் அவங்க ஒன்றும் ஆகலை. ஸோ 2026 ஏடிஎம்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் அப்படின்னு இபிஎஸ் ஜெயிச்சாரு அப்படின்னா அது ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணும். மூணாவது நாம பார்க்க போகிறது டிவிகே. தமிழக வெற்றிக்கலம் ஃபர்ஸ்ட் டைம் பாலிடிக்ஸில் வர்றாங்க. வந்த உடனே சிஎம் ஆகிறது யாருமே இது வரைக்கும் பண்ணாத விஷயம். எம்ஜிஆர் அவர்கள் கூட பாண்டிச்சேரியில் நின்று ஜெயிச்சா அதுக்கப்புறம் தான் தமிழகத்தில் நின்று ஜெயிச்சாரு. ஸோ விஜய் அவர்கள் ஜெயிச்சாரு அப்படின்னா இதுவும் ஒரு ஹிஸ்ட்ரியாக அமையும். இதில் யார் ஜெயித்தாலுமே அவங்க வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க. 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.